இன்று யோகிக்கும் ஜார்ஜுக்கும் வாக்குவாதங்கள் முடிந்த பிறகு பயணம் ஆரம்பமானது. லிஸியை தேடி இருவரும் கெவி ஃபாரஸ்டிற்கு சென்றடைந்தார்கள். கடந்த காலத்தை விட்டுவிட்டு சற்று நேரம் இன்றைய காலகட்டத்தில் பயணிப்போமா? ஜார்ஜுடன் சேர்ந்து லிஸியை தேடுவோமா? கெவி ஃபாரஸ்ட் செக் போஸ்ட். ஏ யோகி, எழுந்திரிடா, ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் வந்துருச்சு என்று தூக்கத்தில் இருந்த யோகியை எழுப்பினான் ஜார்ஜ். எரிச்சல் எடுக்கும் கண்களை கஷ்டப்பட்டு திறந்தான் யோகி. அதுக்குள்ள வந்தாச்சா என்று கேட்டபடி எழுந்தமர்ந்தான். வந்தாச்சு வந்தாச்சு, எழுந்திரி, டீ குடிக்கலாம் என்று சொன்ன ஜார்ஜ் அந்த ரோட்டின் முனையில் இருந்த ஒரு டீ கடையில் காரை நிறுத்தினான். இருவரும் டீ குடித்தனர். அக்கடையில் விற்கப்பட்ட பலகாரங்களை வாங்கி சாப்பிட்டனர். பிறகு, நீ போய் பேப்பர்ஸ் நிரப்பு, நான் கார்ல இருக்கேன் என்று ஜார்ஜ் சொல்ல, அட வா மச்சி, காருக்குள்ள உட்காந்து என்ன செய்ய போற, ஏன் கூட வா என்று யோகி ஜார்ஜை வலுக்கட்டாயமாக கெவி ஃபாரஸ்ட் ஆபீஸின் கட்டிடத்திற்குள் அழைத்துச் சென்றான். உள்ளே நுழைந்ததும் ஜார்ஜை அடையாளம் கண்டு கொண்டார் ஒரு அதிகாரி. டேய், ஜார்ஜ் தானே நீனு? ஆமா சார், எப்படி இருக்கீங்க? ஜார்ஜ் நலம் விசாரித்தான். யானைகளோடு மாரடிச்சே பொழப்பு போகுதுடா. நீ என்னோட காட்டை எடுத்துக்கிட்ட, எனக்கு உன்னோட நாட்டை கொடுத்துடுன்னு அதுக பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ரேஷன் கடையா அரிசி மூட்டையை காலி செய்கிறது தான் இப்போ அதோட ஹாபி என்று கூறி சிரித்தார் ஃபாரஸ்ட் ரேஞ்சர் சிவகுமார். மெல்லியதாய் சிரித்த ஜார்ஜிடம், என்ன இந்த பக்கம் சைட் சீயிங்கா என்று கேட்டார். ஒரு ஃப்ரெண்டை பார்க்க போகிறோம். ஓ சரி சரி, லிக்கர் இல்லைன்னு எழுதி கொடுத்துட்டு சீல் வாங்கிக்கோ ஜார்ஜ். சரி என்றவன் மேஜையில் இருந்த பேப்பர் பேனாவை எடுத்துக்கொண்டான். தங்களிடம் மது பாட்டில்கள் இல்லை என்று கடிதம் எழுதி கொடுத்து ஆதார் எண்களை பகிர்ந்த பின்தான் அவன் எழுதி கொடுத்த கடிதத்தில் காட்டு பகுதிக்குள் அனுமதிக்கும் ரப்பர் ஸ்டாம்பை குத்தினார் அதிகாரி சிவகுமார். வரேன் சார் என்று கூறிவிட்டு விடை பெற்றான் ஜார்ஜ். தனது இனோவா காரில் கிவி ஃபாரஸ்ட் ஏரியாவிற்குள் நுழைந்த ஜார்ஜ் அவர்களைச் சுற்றி வானில் பரவி கிடந்த பனிமூட்டங்களை பார்த்தான். நடந்து முடிந்திருக்கும் சம்பவங்களால் அவனது மனம் மற்றும் குழப்பமடையாமல் இருந்திருந்தால் இந்நேரம் இந்த பனிமூட்டங்களுடன் கவிதை பேசியிருப்பான் ஜார்ஜ். ஜார்ஜிற்கு எப்போதுமே கவிதை நன்றாகவே எழுத வரும். அவனது கவிதைகளில் ஒன்றை வாசிப்போமா? ஒன்று கொடுத்துவிட்டு போதுமா என்று கேட்டாய், போதாது என்றேன். 2 கொடுத்துவிட்டு போதுமா என்று கேட்டாய், அதுவும் போதாது என்றேன். எண்ணிக்கைகளை கூட்டினாய். சில வினாடிகள் கழித்து அப்பாவியாய் கேட்டாய், இப்ப போதுமா என்று. உன் கண்களின் காதலை கண்டு மனம் கேட்காமல் உண்மையை சொல்லிவிட்டேன். நட்சத்திரங்களை எண்ணிக்கொண்டே முத்தமிடு, அது எனக்கு போதும் என்று. ஜார்ஜின் கவிதை முடிந்தது. இவ்வாறு கவிதை எழுதி நண்பர்களிடம் கைதட்டல் வாங்குவான் ஜார்ஜ். ஆனால் இப்போதுதான் கவிதை பாடும் அவனது மனது எதையோ நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கிறதே. அவனுக்கு கவிதை எங்கிருந்து வரும்? பனி மூட்டங்களை பார்த்தும் பார்க்காதது போல காரை ஓட்டினான் ஜார்ஜ். அந்த அடர்ந்த காட்டின் சாலையில் இடது ஓரத்தில் அலெக்ஸ் ஆண்டனி ரெசார்ட்ஸ் வெல்கம்ஸ் யூ என்று கொட்டை எழுத்தில் எழுதப்பட்ட மரப்பலகை ஒன்று 2 மரங்களுக்கு இடையே கயிறு கொண்டு கட்டி தொங்க விடப்பட்டிருந்தது. அந்த ரெசார்ட்டில் கொட்டி கிடக்கும் பணக்கார கல்லையை அப்பலகை கூட எடுத்து கூறியது. மிக அழகான நுண்ணிய வேலைப்பாடுகள் அப்பலகையில் இருந்தன. அடிக்கடி ஜலதோஷம் பிடித்துக் கொள்ளும் கேரளத்தின் மலை மேகங்களை திறந்த வெளியில் தாக்கு பிடிக்க வேண்டுமானால் அப்பலகை தேக்கு மரத்தினால்தான் செய்யப்பட்டிருக்க வேண்டும். அந்த பலகை வழிகாட்டிய சாலையில் மெல்ல நுழைந்த கார் குலுங்கி குலுங்கி பயணிக்க ஆரம்பித்தது. 1 நிமிடம் கார் பயணித்த பிறகு ஒரு காவலாளி காரின் முன்னே வந்து நின்று வழிமறித்தான். சார், என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கணும் சார் என்றான். இப்போதானே செக் போஸ்டில் பணம் கட்டணும் என்று யோகி கஞ்சத்தனம் செய்ய, இல்லை சார், இது பிரைவேட் ஏரியா, இந்த இடத்துக்கு தனியாக கார் பார்க்கிங் அமௌண்ட் கட்டணும் என்றார் காவலாளி. எவ்வளவு வாட்ச்மேன் என்று ஜார்ஜ் கேட்க, 100 ரூபாய் சார் என்றார் காவலாளி. சரி என்று கூறிய ஜார்ஜ் உடனே ஒரு 100 ரூபாய் தாளை காவலாளி முன்பாக நீட்டினான். வாட்ச்மேன் உடனே வாயெல்லாம் பல்லாக, இடது பக்கம் கார் பார்க்கிங் இருக்கு சார், இங்கிருந்து 5 நிமிஷத்தில் ரிசார்ட் வந்துடும் சார், இவ்வளோ லேட்டாக வந்திருக்கீங்க? இருட்ட போகுதே, இன்னும் எப்படி ட்ரக்கிங் போவீங்க? ஆன்லைன் புக்கிங் செய்திருக்கீங்களா என்று விசாரித்தார். இல்லை, நாங்கள் புக்கிங் செய்யலை. ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், இது ஜூலை மாதம் தானே, புக்கிங் இல்லைனாலும் நைட் தங்குறதுக்கு ரூம் கிடைக்கும். இது அன்சீசன் டைம் தானே, சைட் சீயிங் கூட போயிட்டு வரலாம், ஜனக்கூட்டமே இருக்காது.
ட்ரெக்கிங் போக ஜீப் கூட வாடகைக்கு கிடைக்கும் சார். ஆனால் ஏப்ரல் மே சீசன் டயத்தில் வரணும்னு நினச்சிங்கன்னா புக் செய்ய மறந்துடாதீங்க என்ற வாட்ச்மேன் தூரத்தில் நின்ற சிகப்பு நிற ஜீப் ஒன்றை காட்டினார். ஏய் ஜார்ஜ், ஏலக்காய் எஸ்டேட்டில் இருக்கிற அதே ரெட் கலர் ஜீப் மாதிரி இருக்குடா என்றான் யோகி. இது போல் 2 இருக்குங்க. இன்னொரு ஜீப்பை எடுத்துட்டு ஐயா வெளியே போயிருக்காரு. அதனால் ஒன்று தான் இப்போ பார்க்கிங் ஏரியாவில் நிற்கிது. உங்களுக்கு இந்த வண்டியை ரிசர்வ் செஞ்சு வச்சிடுறேன் என்று 100 ரூபாய் பெற்றுக்கொண்ட நன்றியுணர்ச்சியில் சொன்னார் வாட்ச்மேன். இப்போதெல்லாம் சிகப்பு நிறமே ஜார்ஜிற்கு பிடிக்காமல் போய்விட்டது. அந்த ஜீப்பை ஒரு வினாடி மட்டுமே பார்த்தவன் மறு வினாடியை வேறு பக்கம் திரும்பிக் கொண்டான். சரிங்க, சைட் சீயிங் போனா சொல்கிறோம் என்று கூறி வாட்ச்மேனிடம் யோகி தலையாட்டியதும் ஜார்ஜ் கார் பார்க்கிங் நோக்கி காரை திருப்பினான். 2-3 கார்கள் நிற்பதற்கு வசதியாகவே அந்த பார்க்கிங் ஏரியா இருந்தது. காரை நிறுத்திவிட்டு ரிசப்ஷன் நோக்கி மெல்ல நடக்க ஆரம்பித்தார்கள் யோகியும் ஜார்ஜும். ஒரு அழகான மலையாள யுவதி ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ சார் என்று கேட்டாள். அலெக்ஸை பார்க்கணும் என்றான் யோகி. சார் வெளியூருக்கு போயிருக்காங்களே, இங்கே இல்லையே. ஆனால் ட்ரெக்கிங் போகிறதா எங்களுக்கு நியூஸ் வந்ததே. நேற்று நைட் சார் வந்தாங்க. விடியற்கால ட்ரெக்கிங் போனாங்க. சாயங்காலம் ஒரு 4 மணி இருக்கும்போது கிளம்பிட்டாங்களே. ஜார்ஜ் மணியை பார்த்தான். மாலை 5:30 மணி. யோகியை இடித்துக்கொண்டு பணிப்பெண்ணின் எதிரே சென்று நின்றான். எரிச்சலாக கான்டாக்ட் பண்ண நம்பர் இருக்கா என்று கேட்டான். ஓ எஸ், இதுதான் சாரின் பிஸ்னஸ் நம்பர் என்று ஒரு விசிட்டிங் கார்டை யோகியிடம் நீட்டினாள் ரிசப்ஷனிஸ்ட். யோகி அந்த கார்டை கையில் வைத்தபடி பார்த்து கொண்டிருந்த போது, ஆனால் இப்போ இந்த நம்பர் எடுக்காதுன்னு நினைக்கிறேன் சார் என்றார் பணிப்பெண். ஏன்? சார் பர்சனல் விஷயமா வெளியூருக்கு போகிறேன்னு சொன்னார். யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது என்பது சாரோட ஆர்டர். பர்சனல் நம்பர் தர முடியுமா? ரொம்ப முக்கியமான விஷயம் யோகி நச்சரித்தான். பர்சனல் நம்பரெல்லாம் எங்ககிட்ட சார் தருவது இல்லைங்க. முக்கியமான விஷயம்னா மெயில் அனுப்புவோம். மெயில் பார்த்துட்டு அவராகவே எங்களை காண்டாக்ட் செய்வார். எத்தனை நாளாகும் என்று பொறுமை இல்லாமல் ஜார்ஜ் கேட்க, 5 நாள் ஆகும்னு சொன்னார். வேணும்னா அவர் வீடு புல்லுமேடு கிராமத்தில் தான் இருக்குது. அங்கே போய் விவரம் கேளுங்களேன் என்று கூறி பேச்சை நிறுத்தி கொண்டாள் பணிப்பெண். ஜார்ஜ் ஏதாவது கோபமாக பேச ஆரம்பிக்கும் முன், ஓகே மேம், அலெக்ஸை தொடர்பு கொள்ள முடியாத பட்சத்தில் 5 நாள் கழித்து நாங்கள் இங்கே வரோம் என்று கூறிய யோகி ஜார்ஜை வரவேற்பறையில் இருந்து இழுத்து கொண்டு வெளியே வந்தான். அவன் செல்வதையே பார்த்த ஜார்ஜின் மனதில் லிசி நீ எங்கே இருக்கிற என்ற கேள்விதான் ஓயாமல் தட்டச்சு செய்யப்பட்டு கொண்டே இருந்தது. 10 நிமிடத்தில் யோகி ஜார்ஜிடம் 2 கப் டீயுடன் வந்து சேர்ந்தான். ரம்பியமான சீதோஷணத்தில் இருவரும் டீயை மிடராக குடித்தனர். பிறகு தங்களது கார் நிற்கும் இடத்திற்கு வந்து காரில் ஏறிக்கொண்டனர். காரை ரிவர்ஸ் எடுக்க முயற்சித்தான் ஜார்ஜ். இன்னும் கொஞ்சம் ஒடிச்சு திரும்புங்க சார். பின்னால் நகரும் ஜார்ஜின் காருக்கு வழி சொன்னார் வாட்ச்மேன். போதும் போதும், கொஞ்சம் லெஃப்ட் வாங்க. போதும், இப்போ நல்லா ஒடிச்சு திரும்புங்க பார்ப்போம் என்று ஃப்ளைட்டிற்கு வழிகாட்டுவது போல மிதப்பாய் பேசினார் காவலாளி. அந்த குறுகிய சாலையில் காவல்காரனின் பல லெஃப்ட் ரைட் கட்டளைகளுக்கு பிறகு ஒரு வழியாக கார் ரிவர்ஸ் எடுக்கப்பட்டது. சரிங்கண்ணே, தேங்க்ஸ் என்று கூறிவிட்டு ஜார்ஜ் கிளம்பிட நினைத்த போது அவனுக்குள் ஒரு பொறி தட்டியது. பாக்கெட்டில் இருந்து 100 ரூபாய் தாளை எடுத்த ஜார்ஜ், உங்கள் முதலாளி எங்கே போயிருக்கான் என்று கேட்டார். அலெக்ஸ் தப்பியா? ஆமாம், அவனே தான். ஜார்ஜின் கையில் இருக்கும் 100 ரூபாய் தாளை பார்த்தான் வாட்ச்மேன். பிறகு, அலெக்ஸ் தம்பி எக்கச்சக்கமாக சம்பளம் கொடுக்குது. இந்த பார்க்கிங் ஏரியா காசு கூட எனக்கு தானே சொல்லிடுச்சு. அலெக்ஸ் தம்பி தங்கமானவருங்க. நாங்கள் உங்கள் ஐயாவை கடத்திட்டா போக போகிறோம். நேரில் பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்று யோகி வாட்ச்மேனை மூளை சலவை செய்தான். ஓ அப்படியா என்று சொன்னவர் மிகுந்த தயக்கத்துடனே அந்த 100 ரூபாய் தாளை வாங்கி கொண்டு விவரங்கள் தந்தார். நேற்று ஒரு பொண்ணோடு ஐயா வந்தார். நைட் ரெசார்ட்டில் தங்கினாரு. காலங்காத்தில் 2 பேரும் ட்ரெக்கிங் போனாங்க. சாயங்காலம் 4:30 மணிக்கு கிளம்பியிருப்பாங்க. பென்ஸ் காரில் வந்து இறங்கினாங்க. ஆனால் திரும்பி போகும்போது பென்ஸ் எடுக்கலை. அந்த பொண்ணை அழைச்சிட்டு ரெட் கலர் ஜீப்பில் தான் அலெக்ஸ் தம்பி கிளம்பி போச்சு. ஏதோ கெஸ்ட் ஹவுஸ்க்கு போகிறதா பேசிக்கிட்டாங்க. அப்படி தான் என் காதில் பேச்சுக்கள் அடிபட்டுச்சுங்க. அந்த கெஸ்ட் ஹவுஸ் எங்கே இருக்குது? தம்பிக்கு தான் 10க்கு மேலே கெஸ்ட் ஹவுஸ் இருக்கே. எந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு தம்பி போயிருக்குன்னு யாருக்கும் தெரியாதுங்க. சே என்று யோகி எரிச்சலடைய, சமையல்கார அம்மா கிட்ட விசாரிச்சா விவரம் தெரியலாம். ஏன்னா விருந்தாளிங்க வந்தால் தங்கம் தான் சமைச்சு போடணும்னு அலெக்ஸ் தம்பி விரும்பும் என்றார் வாட்ச்மேன். அந்த பொண்ணு பார்க்குறதுக்கு எப்படி இருந்துச்சு? யோகி தெளிவுபடுத்தி கொள்ள நினைத்து கேட்டான். நல்ல நிறமாக இருந்துச்சுங்க. முடி கூட இடுப்பு வரை இருந்துச்சு என்று வாட்ச்மேன் சொன்னதும் மேற்கொண்டு விவரங்களை கேட்க பிடிக்காமல்
வாட்ச்மேனிடம் லேசான தலையசைப்போடு தனது இனோவா காரின் ஆக்சிலேட்டரை கூட்டிய ஜார்ஜ், தங்கத்தோட வீடு எங்க இருக்கு என்றான். புல்லுமேட்டில் தான், மங்களாதேவி கோயிலுக்கு பக்கத்தில் தாங்க. சரிங்க, தேங்க்ஸ் என்றபடி காரை நகர்த்தினான் ஜார்ஜ். கார் சிறிது தூரம் சென்றதும், திரும்ப புல்லுமேடுக்கு போக போகிறோமா? இப்போ தாண்டா அங்கிருந்து வந்தோம் என்று கோபமாக கேட்டான் யோகி. ஜார்ஜ் ஒன்றுமே பேசவில்லை. நைட் முழுக்க ஒருத்தரோடு இருந்தவரை தேடி நாயப்பைய அலைவியாடா என்று சொல்லென்று யோகி கேட்டான். ஜார்ஜ் மிக அமைதியாக இருந்தான். அதீத கோபம் தந்த அமைதியோ, கொழுப்பு, உடம்பு பூராவும் உனக்கு கொழுப்புடா என்று கத்திய யோகி கைபேசியில் மணியை பார்த்தான். மாலை 6 மணி. இந்த மலை பாதையில் புல்லுமேட்டுக்கு போக இன்னும் 3 மணி நேரமாவது ஆகும் என்று பற்களை கடித்து கொண்டு நினைத்தவன் கண்களை அழுந்த மூடி தலையை சாய்த்து சீட்டிலேயே படுத்துக்கொண்டான். ஜார்ஜின் மனது யோகியைப் போல பயண நேரத்தை கணக்கிடவில்லை. அவனது மனம் இதுவரை லிசியுடன் அவன் பயணித்த நாட்களையே அசை போட்டபடி இருந்தது. அவனின் சிறு வயது பயணத்தில் எல்லாம் இருந்த அந்த அழகு நட்சத்திரம் அவனது நேசத்தை உணருமா? சிறு வயதில் அவனது வானில் இரவும் பகலும் நீக்கமர ஜொலித்தது இப்போது அவனது வானை விட்டே மறைந்து போய்விடுமா? அலெக்ஸ் என்னும் கம்பீர ஆளுமைக்குள் லிசி சிக்கித்தான் போனாளா? ஜார்ஜ் மனதுக்குள் தவித்தான். 3 மணி நேர பயணம் முழுதும் ஜார்ஜின் மனதில் ஆயிரம் எண்ணங்கள். 3 மணி நேர பயணம் 30 மணி நேர பயணம் போல அவனுக்கு அலுப்பு தட்டியது. எல்லாம் வெறுப்பாக இருந்தது. அவனும் லிசியும் சிறுவர்களாக இருந்தபோது எவ்வளவு சந்தோஷமாக இருந்தார்கள். வாலிப வயதை அடைந்த போதுதானே இருவருக்கும் மலையளவு பிரச்சனைகள் வந்தன. லிசியின் ஓட்டமும் தனது ஓட்டமும் அதன் பிறகுதானே ஆரம்பித்தது. ஓட்டத்தை முடித்துக்கொண்டு அக்கடாவென இளைப்பாற நினைக்கும்போது, லிசியின் தோளில் சாய்ந்து மனபாரத்தை இறக்கிட நினைக்கும்போது, மீண்டும் ஒரு புதிய தேடலை இறைவன் எதற்காக கொடுத்தான் என்று கோபமாக நினைத்து கொண்டான் ஜார்ஜ். இத்தனை நினைத்தவன் ஒரு கணம் கூட லிசியின் நேசத்தை சந்தேகிக்கவில்லை. அவன் சந்தேகம் கொண்டிருக்க வேண்டுமோ? சந்தேகம் கொண்டிருந்தால் சென்னைக்கு திரும்பியிருந்தால் இத்தனை மனவேதனை அவனுக்கு கிடையாதல்லவா? கள்ளம் கபடம் அறியாத சிறுவனாகவே இருந்திருக்க கூடாதா என்று தன்னுடன் வானில் பயணிக்கும் நிலாவை பார்த்து கேள்வி கேட்டான் ஜார்ஜ். லிசிய முதலாக தொட்டவன் அலெக்ஸ். அலெக்ஸுக்கு தான் லிசி மேல அதிக உரிமை இருக்கு ஜார்ஜ். இன்னும் வேதனை அனுபவிக்காத, கிளம்பி போயிடு, சென்னைக்கே கிளம்பி போயிடு என்று வானில் வட்டமடித்து கொண்டிருந்த நிலவு கூச்சலிட்டது. அலெக்ஸ் லிசியின் உறவு பற்றி அறிந்திருந்த நிலவு ஜார்ஜிடம் தன் மனதில் பட்டதை பேசியது. ஜார்ஜ் துன்பப்படுவதும் இனி துன்பப்பட போவதும் அந்நிலவிற்கு பிடிக்கவில்லை. நிலவோ சூரியனோ மனிதனோ ஜார்ஜ் யாருடைய அறிவுரையையும் ஏற்கும் மனநிலையில் அப்போது இல்லை. ஆனால் ஜார்ஜ் மனதை அலைப்பாய விடாமல் தீர்மானமாக காரை செலுத்தினான். நேருக்கு நேராக என் கண்ணை பார்த்து நீ கேட்கும் எதையும் என்னால் மறுக்க முடியாது ஜார்ஜ் என்று சொன்ன லிசியின் நேசத்தை ஆழமாக நம்பினான் ஜோஜு ஜார்ஜ். அத்தியாயம் 11. லிசியும் அலெக்ஸும் புல்லுமேடு கிராமத்தில் இருக்கும் அலெக்ஸின் கெஸ்ட் ஹவுஸில் தான் இருக்கிறார்கள் என்பது வரை ஜார்ஜ் கண்டுபிடித்திருந்தான். ஆனால் எந்த கெஸ்ட் ஹவுஸ் என்ற விபரம் தெரியாது. காலையில் தான் ஜார்ஜும் யோகியும் புல்லுமேடுவில் இருந்து கெவி ஃபாரஸ்டுக்கு கிளம்பினார்கள். ஆனால் இரவு 10 மணிக்கு மீண்டும் இருவரும் புல்லுமேடுவிற்கே வந்தது வசந்தாவிற்கு அதிர்ச்சியை கொடுத்தது. என்ன யோகி, திரும்ப வந்துட்ட? அதுவும் இந்நேரம் வந்திருக்க? வசந்தா கேட்டாள். லிசி கெவி ஃபாரஸ்ட்ல இருந்து கிளம்பிட்டா வசந்தா. எங்க போனாலாம்? அவளும் அலெக்ஸும் ஏதோ ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கியிருக்காங்களாம். யோகியும் வசந்தாவும் பேசி கொண்டிருப்பதை வசந்தாவின் அன்னை கவனித்தார். நைட்டு 10 மணி ஆயிடுச்சு. இது சிட்டி இல்லை, கிராமம். அக்கம் பக்கம் நோட்டை விடுவாங்க. எதுவானாலும் காலையில் பேசிக்கோங்க. யோகி தம்பி, மாடியில் சின்ன ரூம் இருக்கு. ஓட்டு கூரை தான், ஆனால் வசதியாக இருக்கும். நீங்கள் 2 பேரும் அங்கே படுத்துக்கலாம் என்று பொதுப்படையாக பேசி வசந்தாவின் அன்னை அவர்களின் பேச்சிற்கு முற்றுப்புள்ளி வைத்தார். பெரியவர் சொன்ன பிறகு வசந்தாவினால் மேற்கொண்டு விசாரணை செய்து நடந்த விஷயத்தை பற்றி முழுதாய் அறிந்து கொள்ள முடியவில்லை. வசந்தாவின் அன்னையிடம் உடனே சரியென்று தலையாட்டிய ஜார்ஜும் யோகியும் வீட்டிற்கு வெளிப்புறத்தில் இருந்து செல்லும் மாடி படிக்கட்டுகளில் ஏறினார்கள். ஏனையின் படிக்கட்டுகள் போல மிகவும் உயரமாக இருந்தது மாடி படிக்கட்டின் ஒவ்வொரு படியும். காரில் இருந்து மூட்டை முடிச்சுகளை எடுத்துக்கொண்டு மூச்சு வாங்கிட ஏறி மாடி அறைக்குள் சென்றார்கள் இருவரும். ஒரு சிறிய மொட்டை மாடியை 2ஆக பிரித்திருந்தார்கள். பாதி இடத்தில் சிங்கிள் பெட்ரூம் போன்ற ஒரு அறை, மீதி இடம் திறந்த வெளியாக கிடந்தது. அந்த காலி இடத்தில் ஓரமாய் மிகச்சிறிய குளியலறையும் கழிவறையும் தனித்தனியே இருந்தது. சிங்கிள் பெட்ரூம் அறைக்குள் ஒரே ஒரு கட்டில் மட்டும்தான் இருந்தது.
கொஞ்சமே கொஞ்சம் அசௌகரியம் எட்டி பார்த்தாலும் அறையின் ஜன்னல்களையும் கதவையும் திறந்து வைத்துவிட்டால் ஜிலுஜிலுவென காற்று வீசியது. யோகி ஜன்னல்களை திறந்து கொண்டிருந்த போது யோகி என்று வசந்தாவின் குரல் கீழ்ப்படிக்கட்டில் இருந்து கேட்டது. வாசல் வந்து எட்டி பார்த்தான் யோகி. கையில் சில மூட்டை முடிச்சுகளுடன் வசந்தா நின்று கொண்டிருந்தாள். என்ன வசந்தா என்று கேட்டபடி உயரமான படிக்கட்டுகளில் நிதானமாக இறங்கி கீழ்ப்படிக்கட்டிற்கு வந்தான் யோகி. இந்தா யோகி, கம்பளி போர்வ, கட்டில இடம் பத்தாது, தரையில படுக்கிறவங்க இதை விரிச்சுக்கோங்க என்றவள் இன்னும் 2 போர்வைகளை கையில் கொடுத்து இதை போத்திக்கோங்க என்றாள். தேங்க்ஸ் வசந்தா. கெவி ஃபாரஸ்ட்ல லிசி இல்லையா? இல்ல. ஜார்ஜோட கோபத்தை எப்படி சமாளிச்ச? லிசி ஏதான் இப்படி பண்றாளோ? இப்போ வரை ஜார்ஜ் தன்னை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் எத்தனை நாள் தாக்கு பிடிப்பான்னு தெரியல. அவனை சமாளிக்கவே முடியல. லிசி விஷயத்துல ஜார்ஜோட பிடிவாதம் உனக்கு தெரிஞ்சது தானே யோகி? லிசியை நேரில் பார்க்குற வரை சமாளி. ஒவ்வொரு நொடியும் ஒரு யுகமாக கழியுது. நீ சொன்ன மாதிரி லிசியை நேரில் பார்க்குற வரை இப்படித்தான். நம்ம கையில் எதுவுமே இல்லையே. ஆமாம் என்று கூறிய யோகி நீண்ட பெருமூச்செடுத்துவிட்டு, லிசி உனக்கு வாட்ஸ்அப் செய்திருக்காளான்னு கவனிச்சியா என்று கேட்டான். நானும் வாட்ஸ்அப் பார்த்துட்டே தான்டா இருக்கேன். எந்த மெசேஜும் வரல. பயமாக இருக்கு வசந்தா. இவனை நினச்சா ரொம்ப பயமாக இருக்கு. லிசி மனசில் என்னதான் நினச்சிருக்கான்னு தெரியலையே. லிசியை கண்ணில் பார்க்கறதுக்குள்ள இவன் நம்மளை பந்தாடிடுவான் போலையே. நாளைக்கு எங்கே போகணும்னு ஜார்ஜ் சொல்லியிருக்கு? தங்க அத்தையை பார்க்க போனோம். அலெக்ஸ் வீட்டில் அவங்க தான் சமையல் வேலையில் இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது விவரம் தெரியலாம். அவங்க உனக்கு அத்தையா யோகி? ஆமாம், தூரத்து உறவு தான். என்னோட தாத்தாவும் அவங்க அப்பாவும் ஏதோ உறவு முறை வரும். அப்படியா? எனக்கும் தங்கம் அத்தையை நல்லாவே தெரியும். காய்கறி வாங்க போகும்போது தினமும் பார்ப்பேன்டா. அவங்க வீட்டுக்காரருக்கு, அதான் உன்னோட மாமாவுக்கு உடம்புக்கு முடியலன்னு கேள்விப்பட்டேன். இப்போ அவர் உடம்புக்கு எப்படி இருக்கான்? சரியா தெரியல வசந்தா. தங்கம் அத்தை கூட எங்களுக்கு பேச்சுவார்த்தையே இல்லையே. நாங்கள் சென்னைக்கு போன பிறகு ரொம்ப தொடர்பில் இல்லை. மாமா படுத்த படுக்கையாகிட்டார்னு நியூஸ் வந்துச்சு. நேரில் போய் பார்த்தா தான் விபரம் தெரியும். ஓ சரிடா, எதை நினைச்சு கவலைப்படாம தூங்கு என்ற வசந்தா திரும்பி நடக்க ஆரம்பித்த போது வசந்தா என்று அழைத்தான் யோகி. என்ன யோகி என்று திரும்பி நின்று வசந்தா கேட்க, லிசி மனசுல என்ன இருக்கு? அவ மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கா? அடுத்த முறை லிசி கால் செய்யும்போது உனக்கும் ஜார்ஜுக்கும் கான்ஃபரன்ஸ் கால் போடுறேன், நீயே கேளு என்ற வசந்தா வேகமாக அவ்விடத்தில் இருந்து விலகி வீட்டிற்குள் நுழைந்து விட்டாள். கையில் இருந்த போர்வைகள் கனத்தன. மெல்ல மாடிப்பட்டுகளில் ஏறி மெதுவாகச் சென்றான் யோகி. அறையில் தரையில் ஒரு லுங்கியை விரித்து கொண்டு படுத்திருந்தான் ஜார்ஜ். டே, இதை விரிச்சுக்கோ என்று கூறி ஜார்ஜிடம் கையில் இருந்த போர்வைகளில் 2 கொடுத்தான் யோகி. கட்டிலில் அமர்ந்து கொண்டு தனக்கு கொடுக்கப்பட்ட போர்வை எடுத்து மூடிக்கொண்டான். இதமாக இருந்தது. யோகி கொடுத்த கம்பளி போர்வையை தரையில் விரித்து கொண்ட ஜார்ஜ் போர்வையை கழுத்து வரை போர்த்தி கொண்டு வசதியாக படுத்துக்கொண்டான். கையை மடக்கி புறங்கையை நெற்றியில் வைத்து பாதி முகத்தை மறைத்தபடி படுத்திருந்த ஜார்ஜிடம் குட் நைட் ஜார்ஜ் என்றான் யோகி. பதிலுக்கு குட் நைட் சொல்லாமல் வசந்தா என்ன சொன்னா என்று கண்களை மூடியபடியே கேட்டான் ஜோஜு ஜார்ஜ். லிசி மனசுல என்ன இருக்குன்னு என்னால் புரிஞ்சிக்கவே முடியலடா. உன்னை விட்டுட்டு எப்படிடா அலெக்ஸ் கூட போறதுக்கு அவளுக்கு மனசு வந்துச்சு? அந்த அலெக்ஸ் அவ்வளவு பெரிய ஆள் மயக்கியடா. லிசி மாதிரி பொண்ணுங்களை அவன் எப்படி ஈஸியாக மடக்கிடுறான் தெரியுமா? அழகு, காசு, பணம், கம்பீரம் இவையெல்லாம் ஒரு பொண்ணை எளிதா வீழ்த்திடுமாடா. லிசியோட மனசுல என்னதான் இருக்கு? யார் இருக்கிறா? நீயா இல்ல அந்த அலெக்ஸா என்று படபடவென பேசினான் யோகி. தூங்கு யோகி என்று கூறிய ஜார்ஜ் 10வது நிமிஷத்தில் தூங்கி போனான். மாய ஒளியில் சுடர்விடும் விளக்கை நம்பி லிசி சென்றது ஏன்? இல்லை, மாயாவியின் பிடியில் லிசி அகப்பட்டு போனாளா? லிசிக்கு என்ன நடந்தது? அப்படி என்னதான் மாயம் செய்தான் அலெக்ஸ்? மறுநாள் காலையில் விடிந்தும் விடியாமலும் இருந்த போதே குளித்து உடை மாற்றி தயாராகி விட்டார்கள் ஜார்ஜும் யோகியும். காப்பியை மட்டும் குடித்துக்கொண்டு தங்கம் வீட்டிற்கு கிளம்பிட ஆயத்தமானார்கள். மணி 5 தானே ஆகுது, எதுக்கு இந்த அவசர யோகி? வசந்தா கேள்வி கேட்டாள். நான் எங்க அவசரப்பட்டேன்? எனக்கு அவசரமே இல்லை, இவனை கேளு என்று ஜார்ஜை கை காட்டினான் யோகி. விடியற்காலை 4 மணிக்கு எழுப்பிவிட்ட கடுப்பில் இருந்தான் யோகி. எதுக்கு ஜார்ஜ் இந்த அவசரம்? வசந்தா ஜார்ஜிடம் எரிச்சல் கொண்டாள். தங்க அத்தையை பார்த்துட்டு மங்களாதேவி கோயிலுக்கு போய் ஒரு பூஜை போடணும் வசந்தா. சீக்கிரம் கிளம்பினாதான் சரியா வரும் என்று காரணம் சொன்னவன், தங்கம் அத்தையோட வீடு அட்ரஸ் நல்லா விசாரிச்சிட்டியா? உனக்கு தெரியுமா என்று கேட்டான். நல்லா விசாரிச்சிட்டேன். மங்களாதேவி கோயிலிருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்கான். இது எனக்கு நல்லா தெரியும், நிறைய பேர் சொல்லிட்டாங்க.
ஓ அப்படியா, சரி சரி, எதுவும் விவரம் வேணும்னா கேட்குறேன் என்ற ஜார்ஜ் தனது காரில் ஏறிக்கொண்டான். ஜார்ஜை தொடர்ந்து தானும் காரில் ஏறிக்கொண்ட யோகி ஜார்ஜின் அருகேயே முன் சீட்டில் அமர்ந்து கொண்டான். காரின் பக்கவாட்டு கண்ணாடி வழியாக பார்த்தபடி காரை ரிவர்ஸ் எடுத்த ஜார்ஜ் அதிகாலை நேரத்தில் போதிய வெளிச்சம் இல்லாத காரணத்தால் திண்டாட, வசந்தா, உன் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க வெளிப்பக்கமா லைட் போட மாட்டாங்களா என்று கேட்டான். போட மாட்டாங்க ஜார்ஜ், எதுக்கு கேட்கிற என்றாள் வசந்தா. இல்லை, லைட் போட்டால் வண்டியை ரிவர்ஸ் எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். அவங்களோட டூ வீலர் வேற நிற்குதே, அதை இடிச்சிக்காம எப்படி என்னோட இனோவா கார் போகும்னு தெரியல என்றான் ஜார்ஜ். அதான் அந்த தோட்டத்திலேயே பார்க் பண்ண சொன்னேன். இப்போ பாரு, இருட்டுக்குள்ளே நம்மளால் வண்டியை ரிவர்ஸ் எடுக்க முடியல, வசந்தா குறைப்பட்டாள். அதிகாலையில் தோட்டத்தில் இருந்து காரை எடுக்க முடியாதுன்னு இந்த சந்து பொந்துக்குள்ளே இனோவா காரை நிறுத்திட்டேன். இப்போ எப்படி ரிவர்ஸ் எடுக்கிறது என்று யோகியும் டென்ஷன் ஆனான். ஒரு அரை மணி நேரம் பொறுத்துக்கோ ஜார்ஜ், சூரியன் வந்துடும், நல்லாவே வெளிச்சு வந்துடும் என்று வசந்தா யோசனை சொல்ல, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஃபோன் போட்டு விபரம் சொல்லு வசந்தா, வெளி லைட்டை மட்டும் போட சொல்லு, நான் வண்டி எடுத்துடுவேன் என்றான் முடிவா ஜார்ஜ். லிசியை தேடுகிற இவ்வேளையில் அரை மணி நேரம் எல்லாம் அவனால் தாமதிக்க முடியாது. அவன் மனம் நேரத்தை வீணாக்க ஒத்துக்கொள்ளாது. என்கிட்ட அவன் நம்பர் இல்லையே, பிடிவாதம் செய்யும் ஜார்ஜிடம் வசந்தா ஆதங்கமாய் சொன்னாள். எனது பக்கத்து வீட்டுக்காரங்க ஃபோன் நம்பர் இல்லையா? ஜார்ஜ் கேட்டான். என்னோட ஃபோனில் வெறும் 10 பேரோட நம்பர் மட்டும்தான் இருக்குது ஜார்ஜ். புது ஃபோன் மாற்றிருக்கேன். பழைய ஃபோன்லேருந்து கான்டாக்ட்ஸ் எல்லாம் ஏற்ற முடியல. ஏதோ டெக்னிக்கல் பிரச்சனை, இனிதான் ஒவ்வொன்றா ஏற்றணும். ஏற்றாத வசந்தா, ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் அந்த சொந்தக்காரங்க வைக்கிற ஸ்டேட்டஸ்லேருந்து தப்பிச்சிடலாம். இந்நேரம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் என்று யோகி ஜார்ஜின் தொல்லைகளை மறந்து கேலியாக சொல்லி கொண்டிருந்த போதே காரில் இருந்து இறங்கி பக்கத்து வீட்டின் வாசலிற்கு சென்றான் ஜார்ஜ். காலிங் பெல்லை அழுத்தினான். உடனே அந்த வீட்டில் இருப்பவர்கள் கதவை திறந்தார்கள். என்ன வேணும், யார் நீங்க? வசந்தாவின் தூரத்து சொந்தம். நான் வசந்தாவுக்கு அண்ணன் முறை வேணும். ஓ, என்ன விபரங்க? என்னோட காரை ரிவர்ஸ் எடுக்க முடியல, கொஞ்சம் ஒலி லைட் போட முடியுமாங்க? ஓ, போடலாமே என்று சொன்ன பக்கத்து வீட்டுக்காரர் லைட்டை போட்டார். அதிகாலை 5 மணிக்கு உன்னோட ஃப்ரெண்டு என்ன பண்ணுறான்னு பாரு என்று கோபமாக சொன்ன வசந்தா தனது பற்களை கடிக்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோயேன், அவனே லிசி பற்றின டென்ஷனில் இருக்கான் என்று யோகி வசந்தாவை தாஜா செய்தான். ரொம்ப கடுப்படிக்கிறான்டா என்றாள் வசந்தா. என்னையும் தான் கடுப்பேத்துறான். லிசியை கல்யாணம் செய்துக்க போறேன்டான்னு 2 நாள் முன்னே சென்னையில் அவன் என்கிட்ட சொன்னபோது, உன்னை விட லிசி 1 வருஷம் மூத்தவடான்னு நான் சொன்னேன் தெரியுமா? அதுக்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமா? என்ன சொன்னான்? நீ கூட தான் என்னை விட 2 வருஷம் மூத்தவனா இருக்க. உன்னை ரொம்ப பிடிச்சு போய் என்னோட ஃப்ரெண்டா கூடவே வச்சிருக்கேன்ல, அது மாதிரி தான் லிசியையும் கூடவே வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான்ப்பா. அட ராமா என்று வசந்தா தன்னை அறியாமல் சிரித்தபோது ஜார்ஜ் கார் நிற்கும் இடத்திற்கு வந்து சேர்ந்தான். உடனே வசந்தா கப்சிப் என வாயை மூடிக்கொண்டாள். விளக்கின் வெளிச்சத்தில் காரை இலகுவாக ரிவர்ஸ் எடுத்தான் ஜார்ஜ். தங்கமத்தையை தேடி மங்களாதேவி கோயிலை நோக்கி ஜார்ஜின் அடுத்த பயண நேரம் ஆரம்பமானது.